ஆடியன்ஸுக்கு என்னென்னா ஃப்ரீயாக இவர் வீட்டுக்கு வராரு, இவரை போய் எது காசு கொடுத்து தேட்டரில் பார்க்கணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால் நாங்கள் சீரியல் நடிக்கிறதால போட மாட்டோம்னே என்கிட்ட ஓப்பனாகவே சொன்னாங்க. அப்புறம் அப்படி சொன்னவங்களே வந்து டேய் நல்லா பண்ணுறியாண்டா அப்படின்னு அதே ஆளுங்களே வந்து சொல்லி அந்த கேரக்டர் ரொம்ப ஹிட் ஆச்சு. அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்பு செல்வன்னு பேர். கெட்ட வேலை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுது. நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லது பண்ணிக்கிறவங்களே மறந்துடுறாங்க. நான் ஒரு தடவை திருநெல்வேலி ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போ நைட்டு ஒரு 10:30-11 மணி போல் கீழே கடைக்கு வந்திருந்தேன். அப்போ அங்கே வந்து என் தலை படத்தில் நடிச்சிட்டே அப்படின்னானுங்க. எனக்கே சரியாக தெரியாது. அந்த வர்ற சீனும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போயிடும். ஒரு சீன் தான், அதையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டிடுவாங்க, திரும்ப இன்னொரு தடவையும் காட்டுவாங்க, அவ்வளோதான். ஆனால் கொண்டுருவாங்க அதுலேயும். அப்போ அவன் அதை க்ளீனாக சொன்னான். அப்போ நான் வச்சு அப்போ இவன் எத்தனை தடவை பார்த்துருந்தா நம்ம கேரக்டர் ஞாபகம் இருக்கணும். சத்தியமாக ஒரு தடவை பார்த்தா ஞாபகம் இருக்காது. ஸோ அப்போ அந்த ரசிகர்கள்லாம் வந்து இந்த இரவு ரசிகர்கள்லாம் 5-6 தடவை பார்க்குறாங்க. அப்போ தான் சரி பெரிய ஆளுங்க படத்தில் ஒரு சின்ன சீன் வந்தாலும் ரீச் ஜாஸ்தியாக இருக்குது. போலீஸ் கேரக்டராகவே வந்து நிறைய படம் ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மெயின் ரோல், வில்லன் ரோல் அந்த மாதிரி ரோல் பண்ணும்போது அந்த ஒரு டிரான்சிஷன், அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கேஷுவலாக நம்மளாம் மைண்ட் செட்டில் சரி ஒரு பெரியப்பா. நான் அது மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணது இதுதான், பிச்சைக்காரன் தான். பெரியப்பா சார் இப்படி பண்ணுங்க சார், அப்படி பண்ணுங்க சார், அவங்க சொல்கிறது தான் டேரக்டர். நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சுருப்போம், அவங்க இப்படி பண்ணுங்க சார், இந்த லுக்கு சார், இந்த ஃபீலை பண்ணிங்க சார் அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணால் போதும். கொஞ்சம் திங்க் பண்ணால் போதும். ரொம்ப திங்க் பண்ணால் அப்புறம் டேரக்டர் மேலே நம்ம போயிடக்கூடாது. மேலே போனால் நம்மளை அமைக்கி வச்சுருவாங்க. அந்த கேரக்டரை மட்டும் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டோம்னா போதும், அதை அதனால் வந்துடும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் போட்ட உடனே ஒரு கெத்து வருது. ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஷோ போட்டு அப்படி உட்காந்தோன்னு வச்சுக்கங்களேன், நம்மளை அறியாமல் அந்த ஃபீல் வந்துடுது. அப்போ நம்மளோட ப்ரொனவுன்சியேஷனுமே அது அந்த கேரக்டர் நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது அது தன்னால் வரும். அது அப்படி தான் பாலாஜி சொல்ல, உனக்கு டிஃபால்ட்டாக இருக்குடா. நான் ஒன்று நீ போய் விசாரிச்சு பாரு, உங்கள் தாத்தாக்குத்தான் யாராவது ட்ராமாவில் இருந்திருப்பாங்க, உனக்கு டிஃபால்ட்டாக இருக்கும், உனக்கு தெரியல டிஃபால்ட்டாக இருக்குது, நீ சொல்கிறத பண்ணுறேன்னு. மேபி அதனால தான் ஸ்டில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும். அதான் நானே சொல்கிறேனே, அவார்டு வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலையே, கேஷுவலாக தான். ஏன்னா நானே சொல்லுவேன் சார், இப்போ என்னோட பேரா சீரியல் நடிக்கிறவங்களாம் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களாம் இப்போ தான் அவார்டு கிடச்சிது. பட் நான் வந்ததுலேருந்தே மொதல் படத்துலேருந்து வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், என்னமோ தெரியல வருது, சரி வச்சுக்குவோம். அதாவது அதை நம்ம பெருசாக எடுத்துக்காமையும் இருக்கிறதுனாலையும் வந்து கேஷுவலாக. ஓகே, என்னையவே சொல்லுவானுங்க, நீ இதை விட்டு சிட்டியில் வந்துடு, சிட்டியில் வந்தால் அவனுக்கு பேமெண்ட் கூட கொடுப்பானுங்க, சிட்டியில் இருந்தேன்னா அப்படி ஒன்றும் தேவையில்லைன்னு. நான் என் வீட்டு இதே ஏன்டா வாடகை விட்டு நான் ஏன்டா அங்கே வரணும், நான் இங்கே இருந்துக்கிறேன், இதுக்கு கூப்பிட்றவன் கூப்பிடுறது. அதனால் நம்ம வந்து இந்த சினிமாவிலே பாதி பேர் ஏன் கொஞ்சம் டவுனாக போகிறாங்கன்னா, தேவையில்லாமல் வெட்டி பந்தா பண்ணி இருக்க கார் வேணாம், BMW வாங்க, பென்ஸ் வாங்கினா அது யார் தேவை? உங்களை நடிக்க கூப்பிட்றவன் நீங்கள் பென்ஸில் வந்தாலும் கூப்பிட போகிறான், இல்லைன்னா அவன் காரை விட்டாவது கூப்பிட்டுக்குவான். நீங்கள் பென்ஸு போகிறதுனால ஒன்றும் சம்பளத்தை யாரும் ஏற்ற போகிறதில்ல. பட் ஒரு தாக்கம் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து கடன் ஆகி ரொம்ப கீழே போகிறதுக்கு காரணம் தான். நம்ம கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் லைனில் இருந்ததுனால வந்தாலும் அதே லெவல் தான், வராட்டி அதே லெவலில் போகிறதுனால எதையுமே பெருசாக எடுத்துக்கிறது. டேக் இட் ஈஸி பாலிசி தான். இதை விட மோசமாக இல்லையே. இப்போ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நான் அடுத்தவனை பார்ப்பேன், அவன் இதை விட கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம பெட்டரில்ல. நீங்கள் அப்படி நினச்சாலே வில் பி ஹாப்பி. பத்தலைன்னு நினச்சா பத்தலை தான், போதும்னு நினச்சா எவ்வளோ இருந்தாலும் போதும் தான். அந்த பாலிசினால தான் ஹாப்பியாக இருக்கிறேன். சூப்பர் சார். அப்புறம் வந்து சீரியல்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து படத்தில் நடித்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் படத்துலேருந்து சீரியல்ஸ் வந்து போயிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? அதான் சொன்னேன்ல, நான் சினிமாவில் இருக்கும்போது ரேடனில் நம்ம ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு, ஓகே, அவர் ஒரு தடவை அதுவும் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சார். ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரோல் இருக்கு, 1 மந்த் வரும், நீ பண்றியான்னு அனுப்பிச்சாரு. எனக்கு அப்போ சீரியல் சினிமா பெரிய இது தெரியாதனால நல்லா ரிஜிஸ்டர் ஆகுமான்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆகும். அப்போ சுமி ரத்னம்னு பேர், அது நோமோரு. இல்லை ரிஜிஸ்டர் ஆகும்னு தாங்கி தான் சொன்னார். இல்லை உனக்கு கேட்க எனக்கு இதுவாக இருந்துச்சு, ஏன்னா சினிமா பண்ணுறவங்க சீரியல் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒன்று தெரியாது, சரிடான்ட்டேன், பண்ணோம். இங்கே உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி திட்டானு, இனிமேல் நாங்கள் ஒன்றே போட மாட்டோம். ஏன்னா ஃப்ரீயாக ஆடியன்ஸுக்கு என்னென்னா, ஃப்ரீயாக இவர் வீட்டுக்கு வராரு, இவரை போய் எது காசு கொடுத்து தேட்டரில் பார்க்கணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால் நாங்கள் சீரியல் நடிக்கிறதால போட மாட்டோம்னே என்கிட்ட ஓப்பனாகவே சொன்னாங்க. அப்புறம் அப்படி சொன்னவங்களே வந்து டேய் நல்லா பண்ணுறியாண்டா அப்படின்னு அதே ஆளுங்களே வந்து சொல்லி அந்த கேரக்டர் ரொம்ப ஹிட் ஆச்சு. அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்பு செல்வன்னு பேர். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்ன அதுக்கு ரீச் காரணம் என்னென்னா, ராதிகா ஹஸ்பண்டை தூக்கி உள்ளே வைப்பேன், ராதிகா பையனை இன்ஸ்பெக்டராக விட மாட்டேன். அதாவது நீங்கள் அந்த கெட்ட வேலை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுது. நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லது பண்ணிக்கிறவங்களே மறந்துடுறாங்க.
அது மாதிரி நெகட்டிவ் ரோல் எனக்கு என்னமோ செட் ஆகி போச்சு ஆரம்பத்தில். ஓகே சார். சீரியல் ஆக்டிங்க்கும் சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? நான் எங்கள் சீரியல் டைரக்டர் சொல்லுவேன், சினிமா படத்தில் போகும்போது சார் இறங்கி கேரன் விட்டு வந்து எப்போங்க என்னை கூப்பிடுவீங்க, எப்போங்க என்னை கூப்பிடுவீங்க, கோ டைரக்டர் போய்ட்டு சார் எப்போ சார் நீங்கள் உள்ளே இருங்க சார், 1/2 hourல எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் சீரியலில் என்னை எப்போயா விடுங்க, நான் போய் டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்கிற லெவலுக்கு இருக்கும். அவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும். அதுவும் எங்கள் வீட்டு சீன்னாக்கா எங்களுக்கு கண்டினியூவாக இருக்கும். ஓகே. அங்கே வந்து நானும் என் மிஸ்ஸஸ் தான் மெயின், எங்கள் 2 பேருக்கு தான் டைலாக். என் பசங்கள்லாம் வந்து சும்மா பக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஒர்க்கு கண்டினியூவாக இருக்கும். இன்னொன்று சீரியலோட டைமிங்ஸ் வேறு ரொம்ப, மார்னிங்லேருந்து நைட்டு 9 o'clock வரைக்கும். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 10:30 ஆயிடும். காலையில் 7:30க்கு போனேன்னா நைட்டு 10:30 ஆயிரும். பட் அது ரொம்ப நமக்கு பாதி நேரம் எனக்கு ட்ராவலிங்கில் வேறு போயிடுதில்ல, கோம்பேட்டிலேருந்து போகிறதுங்களா, அதனால ஒட்டிகிட்டா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சொல்லிட்டேன் சீக்கிரம் விடுங்கன்னு, 7 o'clockன்னு. அப்போ தான் பண்ண முடியுன்ற மாதிரியும் சொன்னேன். எல்லாம் சரிம்பாங்க. அப்புறம் ஒர்க் இழுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாதுல்ல, அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் முடிச்சு கொடுத்து தான் வரேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரீச் இதனுடைய ஆமாம் பாப்புலாரிட்டி சீரியல் தான். அதாவது நல்ல சீரியலில் நல்ல கேரக்டர் பண்ணான் ரீச் ஆயிடுது. எனக்கு இப்போ முன்னாடி எல்லாம் வழக்கேன் பண்ணும்போது வழக்கேன் முத்துராமன் தான் சொல்லுவாங்க சீரியலில். இப்போவெல்லாம் பெரியப்பா, இப்போ கயல் பெரியப்பா சினிமாவிலே பார்த்துட்டு கயல் பெரியப்பான் தான். அதாவது நேமே இப்போ மாதிரி கயல் பெரியப்பா. ஏன்னா 5 years கம்ப்ளீட் ஆக போகுது. ஓ ஓகே. ஆமாம் கண்டினியூவாக 5 yearsல வந்து கிட்டத்தட்ட 4 years வந்து நம்பர் 1லே தான் இருந்துச்சு டிஆர்பி. இப்போ தான் 2, 3 போச்சு, திரும்ப 2க்கு வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்லா கேரக்டருக்கு போயிட்டு இருக்கு. பட் இப்போ பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்களே சார், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், படத்தில் இருக்கிறவங்க வந்து சீரியல் பக்கம் போக மாட்டாங்க, அதே மாதிரி சீரியல்ல இருக்கிறவங்க படத்துக்கு போறதுக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படின்ட்டு இல்லாம காரணம் அது கிடைக்காதனால அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் படம் கிடைச்சா யார் போக மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் நல்லா போவாங்க. ஏன்னா இவனோட எய்மே அதானே. என்ன இது வந்து டெய்லி ஒர்க் இருக்கும், மற்றபடி படங்கிறது வேற. ஹீரோயின்ஸை பொறுத்தளவுக்கெல்லாம் படத்துக்குன்னு போனாங்கன்னா அந்த ஒரு படம் ஹிட்டானா தான், இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் தான் இருக்கணும், இல்லைன்னா எகைன் சீரியல் தான் வரணும். பட் அதான் சொல்லணும், எல்லாருக்கும் ஹிட் ஆகாதுன்னு, அந்த ரீசன் தான். மற்றபடி இட்ஸ் ஓகே தான். நம்ம பாலிச்செல்லாம் எதுனா நம்ம நடித்தோம்னா யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும் சார் இந்த சீரியல் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லணும். நான் போயிட்டு அதில் நீங்களா அந்த சீரியலில் எங்கேன்ற கேரக்டர் மட்டும் அது பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம்ல. நான் ஈவன் மூவிஸில் கூட அவங்கள கேட்குறது ஒன்றே ஒன்று தான், சார் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னா யாரும் என்னை பார்த்தா அந்த படத்தில் நீங்கள் எங்கேன்னு என்னை கேட்கக்கூடாது, அவங்களா சொல்லணும். அது ஒரு நாள் நடித்தாலும் சரி, 10 நாள் நான் அந்த படத்தை நடித்தாலும் சரி, நான் வந்து இதில் நடிச்சிருக்கேன்னு சொல்லி நீங்களா எங்கன்னு அவங்க யோசிக்கக்கூடாது. அந்த மாதிரி ரீச் ஆகும். அது ரோல் முக்கியம் கிடையாது, அந்த கேரக்டர் ரீச் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் இருந்திருக்கீங்க, ஆக்டராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் மேன் முத்துராமனுக்கும் ஆக்டர் முத்துராமனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பிஸ்னஸ் மேன் முத்துராமனாக இருந்தப்போ எங்கள் லோக்கல் ஏரியாவில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆக்டர் முத்துராமன் ஆனாலும் இப்போ எல்லாருக்கும் தெரியுது. இது வந்து மிகப்பெரிய விஷயம், இறைவனுக்கு நன்றி.